ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னருக்கு என்ன செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சாம்பார் காலையில் வச்சது இருக்குது, சாதம் காலியாயிருச்சு. அதுக்காக தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு தான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, நல்லா 2 கை அளவு உளுந்து போட்டுக்கணும். உளுந்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தது வர்ற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி கலரில். இதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் லாஸ்ட்டில் லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவை தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைச்சி வச்சதில் இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு கிளறணும். இது நார்மலாக கோதுமை தோசை செய்கிற மாதிரி தான். இன்னும் சிம்பிளாக வெறும் கோதுமை தோசையாக செய்யாமல் இந்த மாதிரி போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் அது போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கினதுக்கப்புறம் உப்பு சப்போஸ் பத்தலைன்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சோம்னா, அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ தோசை ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் கல் வச்சுட்டேன். இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா ஊற்றியாச்சு பெருசாக. அதுக்கப்புறம் மேலே சுற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை நல்லா வேகணும். 2 பக்கமுமே நல்லா வேகணும் ப்ரௌனாக. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அரைகுறையாக வேகாமல் எடுத்தோம்னாலும் அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. நார்மலாக தோசை ஊற்றுற கோதுமை தோசை இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தொட்டுக்க எங்கிட்ட நம்ம வீட்டில் இருக்க இப்போ சாம்பாரே வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ, பாய்.